புதுச்சேரி அருகே கடலோர பகுதிகளை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து மாணவர்கள் சுத்தப்படுத்தினர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளை தூய்மைப்படுத்தும் பணியில் கல்லூரி மாணவர்கள், தன்னார்வ தொண்டு அமைப்பினர் உட்பட ஏராளமானோர் ஈடுபட்டனர். புதுச்சேரி அருகே கடலோர பகுதிகளை தூய்மைப்படுத்தும் பணி இன்று நடைபெற்றது. கோட்டக்குப்பம் கடற்கரை பகுதியில் திரண்ட தன்னார்வ அமைப்பினர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் அங்கு கிடந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றினர். இதனைத் தொடர்ந்து கடற்கரையின் தூய்மை குறித்து விழிப்புணர்வையும் அவர்கள் ஏற்படுத்தினர். வேஸ்ட் நம்ம என்னெல்லாம் வேஸ்ட் போடுறோமோ அது அவ்வளவுமே மீனுக்கும் ஆமை கடல்ல இருக்கிற எல்லா உயிரினங்களும் பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ இது மூலமா எங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, இனிமேல் நாங்கள் எந்த வேஸ்ட்டும் போடக்கூடாது. அதாவது நம்ம குளிச்சுட்டு போகும்போது போட்டு போகிற ட்ரெஸ்ஸு, விட்டுட்டு போகிற செப்பல்ஸு, அப்புறமா நம்ம சாப்பிட்டு போகிற பிளாஸ்டிக்ஸ், இது எல்லாமே கடலில் போயிட்டு திரும்ப வருது. இது நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவாக இல்லாமல் இதுக்கப்புறம் நாங்கள் அதை கொண்டு போய் மக்களுக்கு அதிகமாக ரீச் பண்ணி இந்த கோஸ்டல் டேவை இன்றைக்கி மட்டும் இல்லாமல் என்றைக்குமே ஒரு ரிமெம்பர் டேவை ஆக்கணும். ஏன்னா எங்கள் சார் அதை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஒரு கடல் ஆமையோட லைஃப் 120 இயர்ஸ் ஒரு 5 மினிட்ஸில் இதால் சோக் ஆகி சாவுது.